ஜனநாயகன் பட விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது 500 கோடி ரூபாய் செலவுல தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தது. 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வழக்கானது யூஏ சான்றிதழ் உடனடியே வழங்க கோரி என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பட தணிக்கை குழு தரப்புல என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு அப்பீல் போயிருந்தாங்க. அப்பீல் போயிருந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஷா அப்படிங்கிறவங்க அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை எடுத்திருந்தாங்க. அதாவது அந்த வழக்கை எடுத்திருந்தாங்க. 2 தரப்புலேயே அரை மணி நேரம் வாதிட பண்ண சொன்ன நிலையில ஏன் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நீதிபதி தரப்புல தணிக்கை வாரியத்தை கேட்டிருந்தாங்க. தணிக்கை வாரியம் என்ன பண்ணியிருந்தா இதை அப்பீல் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தது, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இதை நாங்கள் விசாரிக்க விரும்பல, நீங்க மலைபடி நீங்க உயர்நீதிமன்றத்துக்கே போங்க அனுப்பியிருந்த சூழ்நிலையில 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருந்தது. கேள்வியில அந்த 2 நீதிபதிகளும் தற்போது ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு சக்தி, வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியர்களை கடத்துற மாதிரி இருக்குது, அதனால இந்த படம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சதோட இல்லாம 2 நீதிபதிகளும் சேர்த்து இந்த வழக்கை மீண்டும் ஒரு நீதிபதி ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அதாவது இப்போ ஏற்கனவே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆஷா பானு அவங்க கிட்டே அந்த வழக்கை திரும்ப அனுப்பியிருக்கிற நிலையில இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்ற கைக்கே வந்திருக்குது. உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற 2 நீதிபதிகள் தானே இப்ப சொல்லியிருந்தாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நீதிபதி கணக்குக்கு அதாவது ஒரு நீதிபதி அதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தற்போது அந்த வழக்கை மீண்டும் நீதிபதி ஆஷா பானு அவங்க கைக்கே வந்திருக்குது. அவங்க இதுக்கு அடுத்தப்புறமா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது குறித்தா இருக்கு. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஏற்கனவே பார்த்திருந்த நேரம் தான், பார்த்த படம் தானே, ஏன் அப்போ கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்டதோட இல்லாம தணிக்கை வாரியம் தரப்புல ஏற்கனவே நீங்க படம் பார்த்ததுனால தலைவர் அந்த தணிக்கை வாரிய குழு தலைவர் அந்த படம் பார்த்துட்டு தாரன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கு மீண்டும் அந்த நீதிபதி அவங்க கைக்கே மாற்றப்பட்டிருக்கிறது திரைத்துறை வட்டாரங்களோட ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க ஏற்கனவே படத்தை வெளியிட சொல்லி முடியாத சூழ்நிலையில அவங்க கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, தணிக்கை வாரியம் தரப்புல ஹையர் அப்பீல் போயிருந்தாங்க. ஹையர் அப்பீல் போன நேரத்தில் திரும்பவும் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு தற்போது மீண்டும் அதே நீதிபதி கைக்கு இந்த வழக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.